சரிகமபா லிட்டில் சாம்பியன் இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீசன் 5ல் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதில் குழந்தைகள் எல்லாருமே நல்லா பாடுறாங்க அப்படின்னதும், கிட்டத்தட்ட 20 குழந்தைகளுக்கு மேலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடந்த வாரங்கள் முழுக்க எந்த விதமான எலிமினேஷனும் இல்ல அப்படின்னு எல்லாருமே நம்ம பார்த்து வந்துட்டு தான் இருக்கோம். அபிஷேகா போன்ற இன்னும் 4 நல்லா பாடக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் டாப்ல இருந்தாலும், இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கும். சொல்ல முடியாது. இந்த டாப்ல இருக்கக்கூடியவர்கள்ல கூட யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து வெளியில வரலாம். டபுள் எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால இப்போ எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. தொடர்ந்து நல்லா பாடி வந்துட்டு இருக்கக்கூடியவங்க எதிர்பாராத விதமாக வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. இன்ன வரைக்கும் நல்லா பாடுனதுனால நிறைய குழந்தைகள செலக்ட் பண்ணி அதன் மூலமாக அழகா போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுற்றாக வச்சிருந்தாங்க. இப்போ எலிமினேஷனுக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இந்த வாரம் முழுக்க எலிமினேஷனுக்கான ப்ராசஸ் தான் போகப்போகுது அப்படின்னு இப்போ வந்து சில செய்திகள் வெளியாகி இருக்குது. இதனால எல்லோரும் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து அடுத்த ஒரு ரவுண்டுக்கு போக போகிறாங்கன்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சிம்பு அவர்கள் அடுத்து மிர்னால் தாகூர் கூட இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் இயக்கக்கூடிய படத்தில் தான் சிம்பு அவர்கள் அடுத்து கமிட் ஆக போகிறாருன்னு பேசி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் யாரை வந்து ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கும்போது மிர்னால் தாகூர் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி வராங்க. சீதாராமம் திரைப்படம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றுக் கொடுத்ததுன்றது தெரியும். தமிழ் சினிமாவில் சிம்பு அவர்கள் கூட தான் இணைந்து முதன்முதலாக அவங்க படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. 2 பேரினுடைய காம்போவும் நல்லா தான் இருக்கும். சிம்பு அவர்கள் கூட தான் தமிழ் படத்தில் முதன்முதலாக மிர்னால் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அப்போ கதைக்களம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு நம்மளுக்கு பிடித்த மாதிரியாக இருக்க போகுதா இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதோட அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் டிராகன் படத்துக்கு அப்புறமாக அடுத்து இயக்கக்கூடிய படத்தின் மீது கொஞ்சம் வந்து எதிர்பார்ப்பும் ஆர்வமும் அதிகமாக மக்களிடையே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி படம் வரப்போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.